ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு டாப் 5 நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பெஞ்சல் புயல் அப்படிங்கும்போது என்னென்னா, இது சென்னை, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், அப்புறம் சேலம், கள்ளக்குறிச்சி, அப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, இது எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பாதிப்பு எடுத்திருக்கு. அது இல்லாமல் திருவண்ணாமலையில் வந்து இந்த லேண்ட்ஸ்லைடுங்கிறது வந்து நம்ம நியூஸில் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது வந்து எவ்வளோ பாதிப்பு கொடுத்துருக்குன்னு. இந்த சைடில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் சரி, அவங்களோட தொழிலும் சரி ரொம்ப முடக்கப்பட்டிருக்கு. அதனால் நிறைய இடத்துல போராட்டங்கள் இது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் என்ன வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் வந்து இது மாதிரி சைக்ளோன் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு சைடில் வந்து பாதிக்கும் போது அவங்களோட சைடில் வந்து இப்போ வந்து கஜா புயல் வரும்போது தஞ்சாவூர் சைட்லையோ நாகப்பட்டினம் சைடோட அதோட பாதிப்பு வந்து ஒரு நிவாரணம் இது மாதிரி தான் கொடுக்கப்படுமே தவிர அடுத்த கட்டத்துக்கு மக்கள் போகிறதுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டாலர்ஸ்க்கு எதிரான ஒரு கரன்சியை வந்து நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிக்ஸ் மாநாடு வந்து நடந்திருக்கு. அதோட எதிரொலியாக இப்போ வந்து ஜனவரி மந்தில் வந்து பதவி இருக்க போகிற ரொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி டாலர்ஸ்க்கு எதிராக ஏதாச்சும் ஒரு கரன்சி வந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா யாருனோ அதில் இன்வால்வ் ஆகிறவங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து 100% வரி விதிக்கப்படும். இப்போ வந்து ட்ரேடிங் வந்து யூஎஸ்லேயோ இல்லை யூஎஸ் சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ்லேயோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் வந்து இது மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங்குமே வந்து யூஎஸில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ரிப்ளையாக வந்து புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி நீங்கள் வந்து யூஎஸோட இப்போ இன்சைட் அவங்களோட கண்ட்ரியில் உள்ள பொருளாதாரமும் சரி, அவங்க பண்ணுற ட்ரேடிங் சரி, நிறையா விஷயங்களில் வந்து பிளண்டர் இருக்குது. அவங்க எப்படி வந்து இவ்வளோ இஷ்யூ வச்சுக்கிட்டு இப்படின்னா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து கண்டிப்பாக வந்து ஜனவரி மந்த்துக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருந்தது. அதில் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து கலந்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து தொல் திருமாவளவன் விசிகா தலைவர் பொதுச் செயலாளர் அவங்க வந்து கலந்துக்கிற மாதிரி பிளானில் இருந்தது. ஆனால் வந்து அவங்க கட்சியிலேருந்து ஆதவ் அர்ஜுனன் அப்படிங்கிறவங்க ஒரு துணை பொதுச் செயலாளர் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த இதில் வந்து என்னென்னா, நிறைய பேர் அம்பேத்கர் அவங்களோட என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் இருந்தாலும் இது முழுக்க ஒரு டிஎம்கே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் நிறையா ஸ்பீச் வந்து இருந்துச்சு. அதில் வந்து மக்கள் ஒரு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து இப்போ விஜயும் அப்போ ஆதவ் அர்ஜுனும் வந்து ஒருமித்த கருத்தும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து டிஎம்கே எதிர்க்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பீச் இருக்குது. ஆனால் அதோட வெளிப்பாடாக வந்து அரசியல் கட்சிகள் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 days வந்து ஏதாச்சும் அவங்கள ஆதவ் அர்ஜுன் அவரோட பதவியோ இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூவோ அவருக்கு கூட வரலாம். ஆனால் 26 வந்து இந்த விஷயம் வந்து பெருசாக இப்போவே ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பேசுறது என்னென்னா, அந்த மன்னராட்சி வந்து ஒழிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எதிர்கட்சிகள் ஆக்சுவலாக கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அந்த ஆளுங்கட்சி வந்து கூட்டணி கட்சிகளே ஒரு அடிமைத்தன்மையோடு நடத்துது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட ரிப்ளை எல்லாமே. ஆனால் கண்டிப்பாக அது 2026 இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அரசியலாக தான் இப்போதைக்கு பேசப்பட்டு வருது. ஏடிஎம்கே பொறுத்தவரை ஜானகி அம்மாளோட நூற்றாண்டு விழா வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஏஐ மூலியமாக வந்து ஜானகி அம்மாள் அவர்கள், அப்புறம் ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி அவர்களுடைய பங்கு கட்சியில் எப்படி இருந்துச்சு, அதில் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பேசின மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரினா பார்த்து திரும்ப அதை போட்டு பார்த்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து ஜானகி அம்மாளை பற்றியும் இல்லை ஏடிஎம்கே சின்னங்கள் அந்த இரட்டை இலை சின்னத்தை பற்றியும் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்த்து ரசித்த மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமல் வந்து எதிர்கட்சியாக அவங்க வந்து இந்த புயலில் வந்து எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா வந்து அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம அப்டேட்டாக பார்த்துட்டு இருக்கலாம். சைனாவில் வந்து ஒரு கோல்டு மைன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து $84 million அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து சைனாவோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு $1.5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்கெங்கன்னா கோல்டு அவங்க கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவங்களோட எக்கனாமிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் மேபி வந்து இப்போதைக்கு வந்து சைனாவில் வந்து நிறையா வந்து இப்போ யூஎஸும் சரி எல்லாருமே அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. அதனால் அவங்களோட எக்கனாமிக் எந்த வகையில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதால அவங்களோட
தங்கத்தோட இருப்பை வந்து அதிகரிக்காக இந்த முயற்சியை வந்து பண்ணாங்க. அதில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இது முதல் கட்ட வெற்றி தான். ஆனால் இருந்தாலும் அவங்க இன்னும் வந்து நிறைய இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய அப்டேட்டாக தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட் கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.